போல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். காலேபு கிட்ட ஒரு வித்தியாசமான ஆவி இருந்தது. அது என்ன ஆவி தெரியுமா? பயமுள்ள ஆவி இல்ல, தெளிந்த புத்தியுள்ள ஆவி. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து, ஐயா சில நேரத்துல உனக்கு தெளிவில்லாம இருக்குதுன்னா நீ என்ன பண்ணிடாத, பட்டுன்னு காலை வச்சிடாத குழப்பத்தோட. அந்த வசனம் சொல்லுது, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிரு. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா? சிலர்லாம் யோசிப்பாங்க, கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு நிச்சயதார்த்தம் தாண்டதுக்கு அப்புறம் இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா, இது தெளிவு கிடையாது. ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறோம், இந்த வேலைக்கு நான் போகணுமா போக கூடாதா, கிளியரா பேசுவாரு. உன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குமா, உன் இருதயத்துக்குள்ள எது சமாதானமா இருக்குதோ, உன் இருதயத்துக்குள்ள குழப்பம் மாறலையா, இது வேண்டாம் விட்டுட்டு வெளியே வந்துரு. ஆனா உன் இருதயத்துக்குள்ள சமாதானம் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள போயிடலாம்.